இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நடந்தது வெளியே தெரிஞ்சா அத்தைக்கு தான் பிரச்சனை. சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ தயவு செஞ்சு போ. அம்மாவுக்கா? என்னாச்சு வேலா? வேலா, என்ன நீ என்கிட்ட சொல்லு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஹலோ, என்ன தம்பி வேலா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? உனக்கு தேவைப்படுற மாதிரி சில ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. அது உனக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதுவும் அத்தை ஜானகி பிரச்சனைய சால்வ் பண்ண உதவும். அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் உங்க மாமா ரத்தனத்துக்கிட்ட கொண்டு போய் காட்டு. சரி, இப்ப என்ன பண்ற? கிளம்பி என் வீட்டுக்கு வா. இந்த ஆதாரத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு நான் சிங்கப்பூர் கிளம்புறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு 3 கோடி பணம் வேணும். இப்போ நீதான் பல கோடி சொத்துக்கு அதிபதியாச்சே. அதனால பணத்தை என்கிட்ட கொடுத்தீனா ஆதாரத்தை உன்கிட்ட கொடுப்பேன். இல்லனா பாத்துக்கோ, உன் குடும்ப மானம் அவ்வளவுதான். இதுக்கப்புறமும் உன்னை உயிரோட விடவே கூடாது. நம்ம போன்ல பேசிட்டு இவ்வளவு கோவமா எங்க போறாங்க? வீரசேகரன் போன் பண்ணிருக்கான். இவங்கிட்ட பேசிட்டு அத்தை எங்க போறாங்க? அத்தை அத்தை வேலா, கத்திய கொடுங்க. நான் தானே கொலை பண்ணேன். நான் தான் ஜெயிலுக்கு போகணும். அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இவனால நீங்க பட்ட கஷ்டம்லாம் போதும். இது வரைக்கும் உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இப்ப நீங்க தான் இவனை கொன்னீங்கன்னு வெளியில தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இவனுக்கும் தகாத உறவுனால ஏற்பட்ட பிரச்சனைனால இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பேசுவாங்க. அது வேணாம் அத்தை. கொடுங்க, கத்திய கொடுங்க. கொடுங்க அத்தை, கொடுங்க. வேலா, அத்தை, நீங்க இங்க இருக்காதீங்க, போங்க. யார்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க அத்தை. எப்படி வேலா, உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? இதை யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. எதுக்கு? அத்தை ஜெயிலுக்கு வந்து நான் வெளியில வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் உன் பொண்டாட்டி வேலா. நீ ஒரு விஷயம் பண்ணா நான் அதுக்கு துணையாதான் இருப்பேன். சரி, இனிமே உன்னை வெளியே கொண்டு வர வேலையை நான் ஆரம்பிக்கிறேன்.